எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே எங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியாது இல்லையா? எங்களுடைய சிலவேளை எங்களுடைய அழைப்பு இதுதானான்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். சிலவேளை இது தேவன் தான் இதை சொல்லுகிறாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் இது தேவனுடைய காரியமா? ஒருவேளை ஆண்டவர் இதை செய்வாரா, இதை ஆசீர்வதிப்பாரா? ஒருவேளை இந்த வேலை தான் எனக்கு திறப்பட்ட வேலையா? அந்த ஒரு வேளை என்கின்ற சந்தேகம் பெறும்பொழுது எங்களுக்கு நாங்கள் பேசக்கூடிய ஒரு விசுவாச ஆவிக்குரிய நண்பன் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நண்பன் இடத்திலே அவன் முதலாவது என்ன செய்கிறான்? கேட்கின்றான். அவனும் என்ன சொல்லுகின்றான்? உம்மோடைய நான் இருக்கின்றேன் என்ற ஒரு ஆவிக்குரிய நண்பன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் சொல்லும் பொழுது அவரும் உங்களோடு சேர்ந்து வருவார். எங்கே 2 பேர் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது. எங்கே 2 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலே தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது ஒரு ஆவிக்குரிய நண்பனிடத்திலே அவன் ஒருவேளை என்று சொன்னாலும் கூட அதை என்ன செய்கின்றான்? அவன் கேட்டு அறிந்து கொள்கின்றான்.